இந்த ரைடு வந்துட்டு அமேசான் ஃபாரஸ்ட்டில் இருக்க ரிவரில் வந்து போட்டிங் போகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக இந்த ரைடுக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆகுது. இதுக்கு தனியாக $5 சார்ஜ் பண்ணுறாங்க. ரைடெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் க்யூ தான் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. லைவாக அந்த பக்கத்தில் ஜாகுவார் பார்க்குறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ளெமிங்கோ, அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி மங்கீஸ் அது மாதிரி உள்ளதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்க அனிமல்ஸ் மட்டும் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. கண்டினியூஸாக அந்த போட் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு டக்கு டக்குன்னு போகிற மாதிரி தான் இருக்குது. பட் க்யூ அதுக்குன்னு நிறையா பீப்புள் நிற்கிற மாதிரி இருக்குது. நான் க்யூலேயே வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே நின்றுருப்பேன். உள்ளே போகும்போது நிஜமான ஃபாரஸ்ட்குள்ளே போகிற ஃபீல் இருந்துச்சு. ஓவராலாக க்யூ மட்டும் இல்லைன்னா இந்த ரைடு ஓகே. அப்புறம் உள்ளே போனோம்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்குறேன். நான் பார்த்ததே கிடையாது இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷெல்லாம். உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சீக்கவ் அது பக்கத்தில் பார்க்குறதுக்கு அப்பா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நாங்கள் 3 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுலேயே மயில் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிடுங்க.